நீர் உம்முடைய ஜனங்களை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறீர் என்று வாக்கு கொடுத்த கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நவம்பர் மாதம் 25ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 125ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 125 வசனம் 2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். இது ஒரு ஆரோகண சங்கீதம். எருசலேம் என்றால் ஒரு சமாதான ஸ்தலம் என்று பொருள்படும். இது உலகத்தில் உள்ள பெயர் பெற்ற பட்டணங்களில் எல்லாவற்றிலும் சிறந்தது. பாலஸ்தீனா நாட்டின் மத்தியில் மலைகளால் சூழப்பட்டிருக்கும் நகரம். கிதரோன் பள்ளத்தாக்கும் இன்னும் பள்ளத்தாக்கும் இதற்கு எல்லையாக உள்ளது. இப்பட்டணம் 4 மலை குன்றுகள் மேல் 4 பாகமாக கட்டப்பட்டிருக்கிறது. அவைகளாவன சீயோன், ஓபேத், அக்கிரா, பெசேத். தாவீது இதை ஏபூசியரிடமிருந்து பிடித்து ஒரு விசேஷ பட்டணமாக்கினார். ஆகவே இது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி உடன்படிக்கை கொண்டு வந்து வைத்தார். பிற்பாடு அர்வானிடம் வாங்கின களத்தில் ஒரு தேவாலயத்தை கட்டும்படி ஏற்பாடு செய்து சாலமோன் அதை கட்டினான். யூதர்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியா வரும்போது அவர் எருசலேமிலிருந்து உலகம் முழுவதையும் ஆளுவார் என்றும் தாங்கள் அப்போது பெரிய ஜாதியாராய் இருப்பார்கள் என்றும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இங்கு உண்மையாக கூறப்பட்டிருக்கிறது. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருந்து பாதுகாப்பது போல என்றென்றைக்கும் கர்த்தர் நம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாப்பார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு பாதுகாப்பு தருவார். நம்மை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவனே. கர்த்தர் நம்மை சூழ இருப்பதை விட வேறு என்ன பாதுகாப்பு நமக்கு தேவை? ஆகவே கர்த்தரையே நம்பி நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்குள் இருந்து அவர் மேல் விசுவாசமாக இருக்கிற அவருடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். தாய் பறவை தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே பாதுகாப்பது போன்று நம்மை பாதுகாக்கிறார். தம்முடைய இறகுகளால் அவர் செட்டைகளின் மறைவிலே நம்மை உன்னதமான மறைவிலே நம்மை பாதுகாக்கிறார். அது கூட சொல்கிறார், செட்டைகளின் கீழ் அடைக்கலம் போகிறவர்களை தம்முடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிறவர். அப்புறம் உன்னை தொடுகிறவன் என் கண்மையை தொடுகிறான் என்று கண்மணியைப் போல நம்மை பாதுகாக்கிறார். ஆபத்து காலத்தில் நம் ஆத்துமாவை காப்பார். தீங்கு நாட்களில் நமக்கு பக்க பலனாக இருப்பார். ஆகவே அவரையே நாம் பற்றிக்கொள்வோமாக. ஜெபம். அன்புள்ள பிதாவே, எங்களது வாஞ்சை பரம எருசலேமை குறித்து இருக்கிறதப்பா. அதற்கு செல்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதும் பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுமே எங்கள் வாழ்க்கையின் முக்கிய நோக்கங்களப்பா. இதற்காக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. நீர் எங்களை உடைய செட்டிலின் மறைவிலே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் பரமபிதாவே. இயேசுவின் நாமத்தினால் ஆமேன்.